ஆர்டெமிஸ் 2 பயணம் ஆழ்ந்த விண்வெளி ஆய்வுக்கு மனிதகுலம் திரும்புவதில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறித்தது. நாசாவின் தலைமையில் அப்போலோ 17க்கு பிறகு முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் சந்திரனை சுற்றிய மனித பயணத்தை இந்த பயணம் மூலம் மேற்கொண்டது. ரிட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டனா கோச், ஜெரமி ஆன்சன் உள்ளிட்ட விண்வெளியர்கள் இக்குழுவில் இடம்பெற்றிருந்தனர். சக்தி வாய்ந்த ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் மூலம் ஏவப்பட்ட ஓரியான் விண்கலத்தில் அவர்கள் பயணம் செய்தனர். அந்த விண்கலம் சந்திரனை சுற்றி வந்து மூச்சரிக்க செய்யும் காட்சிகளை வழங்கியதோடு முக்கியமான வழிச்செலுத்தல் மற்றும் உயிர் வாழ்வு ஆதாரங்களை தரவுகளை சேகரித்தது. ஆர்டெமிஸ் திட்டத்தின் கீழ் எதிர்கால நிலவு தரையிறங்குகளுக்கு தேவையான அமைப்புகளை இந்த பயணம் சோதித்தது. முந்தைய பயணங்களைப் போலில்லாமல் ஆர்டெமிஸ் 2 விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பு, தொடர்பு மற்றும் நீண்டகால ஆழ் விண்வெளி பயணத்தை செயல்திறன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. சந்திரனை வலம் வந்ததை தொடர்ந்து விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கினர். திரும்பும் கட்டத்தில் பூமியின் வளிமண்டலத்திற்குள் மிக வேகமாக மீள் நுழைவு இடம்பெற்றது. இது முக்கிய பொறியியல் சவாலாகும். ஓரியான் காப்சூல் கடலில் பாதுகாப்பாக தெரித்திறங்கி பயணத்தின் வெற்றிகரமாக முடிவை குறித்தது. இந்த சாதனை பூமியின் தாழ்வட்டமைக்கு அப்பால் பயணிக்கும் மனித திறனை மீண்டும் நிரூபித்தது. கனடிய விண்வெளித்துறையுடன் சர்வதேச ஒத்துழைப்பையும் இந்த பயணம் வலுப்படுத்தியது. சந்திரனின் தென்முனை அருகே மனிதர்களை தரையிறக்குவதை நோக்கமாக கொண்ட அடுத்த பயணத்திற்கு ஆர்டெமிஸ் 2 வழிவகுத்தது. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வில் ஈடுபட புதிய தலைமுறையினருக்கு இது ஊக்கமளித்தது. ஒட்டுமொத்தமாக சந்திரனிலும் அதற்கு அப்பாலும் நிலையான மனித இருப்பை நோக்கிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படியாக ஆர்டெமிஸ் 2 திகழ்கிறது.